பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2299 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 11,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 24/10/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்குறோம். இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பெயர் தமிழில், இங்கிலீஷில், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட கணவர் பெயர், உங்களுடைய வயது என்ன, பிறந்த தேதி, ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கிராமத்துக்காக விண்ணப்பிக்கிறீங்க, அதனுடைய வட்டம், உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ தெரியன்லேருந்து கரெக்டாக கிராமம், வட்டம், அஞ்சல் எண், அதாவது பின்கோடு எல்லாம் கரெக்டாக எழுதணும். அடுத்தது உங்களுடைய தொலைபேசி எண், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களுடைய தேசியம் என்ன, அடுத்தது மதம் என்ன, ஜாதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது காவல்துறை குற்ற வழக்குகள் விவரம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தென்காசி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர். உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,100 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. வட்டம் வந்து தென்காசிலேருந்து கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாம் வந்து பார்க்குறது 2 ஊருக்கான போஸ்டிங்கை மட்டும் வந்து பார்க்குறோம். இன்னும் நிறைய ஊர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஊரை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் எப்படி, பிசி எம்பிசியில் எவ்வளோ வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பிசி எம்பிசி 39, ஜென்ரல் 32, எஸ்சி எஸ்டி வந்து 42 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஊரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு நாம் பார்த்தது தென்காசி நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்தோம். அடுத்தது ஆலங்குளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையநல்லூர், ஸோ அதே மாதிரி செங்கோட்டை, இது மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ சிவகிரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் இருக்குது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருவேங்கடம், அது மாதிரியான ஊர்லேருந்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.